ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டுடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரோச்சஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ஸோ இது ஸ்டிச்சஸ் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டிச்சஸ் ப்ளவுஸ்லேயும் பண்ணலாம், ஸ்டிச் பண்ணாத இருக்கக்கூடிய மெட்டீரியல்லையும் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்டிச்சஸ் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் இப்போது இந்த ஷோல்டருக்கு நேராக, அதாவது ரைட் சைடு உள்ள ஷோல்டருக்கு நேராக நம்ம ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ லைட்டாக ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 6 பெட்டல்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னதுன்னா ப்ரோச்சஸ் கம்பி, ஓகேங்களா? ஸோ அதை நெட் கிளாத் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ நார்மல் நீடில் ஸ்விங் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஒர்க்கை நம்மளால் நார்மல் நீடிலில் தான் ஒர்க் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆரி நீடில் வச்சு ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் நார்மல் நீடில் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதே ரவுண்டில் வச்சு நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே அந்த 6 பெட்டல்ஸையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளவரை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சு அது மேலே ஒரு 4mm பீடு வச்சு ஒரு டிசைன் ஒன்று நான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த 6 பெட்டல்ஸையும் ஒரு 3D எஃபெக்டில் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே லைட்டாக வளைச்சி விட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பி வளைவு கொடுக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் எப்படி பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ ரொம்ப அழுத்தமாக கொடுத்துறாதீங்க, லேசாக மட்டும் வளைச்சி கொடுங்க. அப்போ தான் அதோடைய வளைவு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வச்சுருக்கிற பிளாஸ்டிக் ஃப்ளவரை சுற்றி நான் ஒரு மணி டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஒரு ஐடியாவுக்காக இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், சரியா? ஸோ இதை சுற்றி நம்ம இந்த மணி டிசைனை நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடியில் ஒரு நாட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நார்மல் நீடிலில் எப்படி நாட் போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு ஒரு லீஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் ஸோ இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டு லேஸாக நம்ம அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இழுத்து விட்டால் லீஃப் மாடலுக்கு வந்துடும், ஓகேவா? அது ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அது நெட் கிளாத்து கிடையாது, ஓகேவா? இந்த ஃப்ளவர் மட்டும்தான் நம்ம நெட் கிளாத்தை வச்சு பண்ணியிருக்கோம். அது ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இதோடைய ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடைய பேக் நெக்கு. அதாவது பேக் சைடில்
ஒன் சைடு மட்டும்தான் பண்ணுவோம். ஓகேவா? அப்ரோச்சஸ் வந்து ஒன் சைடு மட்டும்தான் பண்ணுவோம். இதோடைய ஸ்லீவும் வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.